ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன். விடாமுயற்சி வெற்றியின் ரகசியம் பதிவு என்னென்னா, இன்றைக்கி கோயிலில் ஒரு தம்பதியை பார்த்து வந்திருந்தாங்க சாமி கும்பிட. வரும்போதே சண்டையோடு வந்து நுழைஞ்சாங்க கோயிலுக்கு வரும்போதே. இந்த கோயிலுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு தான் வரணுமா, நீனா வரமாட்டியா, எனக்கு 1008 வேலை இருக்குது, நீனா வந்து தொலைய மாட்டியான்னு அந்த சார் கேட்க, அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னோட வர உங்களுக்கு இஷ்டம் இல்லையா, வேறு யாரோட நீங்கள் போக போகிறீங்கன்னு அந்த அம்மா கேட்க, வார்த்தைகள்லேயே வித்தியாசமான வார்த்தைகள் பேசி 2 பேருக்கும் மனஸ்தாபம் மாதிரி வந்து சின்ன சின்ன சண்டையோடையே வெளில போயிட்டாங்க. கோயிலில் சாமி கும்பிட்டு என்ன கும்பிட்டாங்கன்னு தெரியல, ஆனால் சண்டை போட்டுக்கிட்டே வெளியில் போயிட்டாங்க. வாழ்க்கை துணைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சின்ன சின்ன வார்த்தை தான் நம்ம கரெக்டாக பேசிட்டோம்னா வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும். எப்பொழுதுமே வாழ்க்கை நம்ம வித்தியாசமான வார்த்தைகளை விடும் பொழுது அந்த இடத்துல அன்பு வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடுது. இப்போ ஹஸ்பண்டே ஆஃபீஸ்க்கு போயிட்டாருன்னா ஒரு லஞ்ச் பிரேக்கில் ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களாங்கன்னு ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டு பாருங்கள். மறுநாள் அவர் ஃபோன் பண்ணுவார் உங்களுக்கு, என்னம்மா சாப்பிட்டியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, மாத்திரையெல்லாம் போட்டியான்னு. அந்த அன்பு ஒரு வார்த்தை, நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையிலேயே அந்த குடும்பம் வந்து ஒரு சுமூகமாக இருக்கும். அவர் தான் கோவமாக பேசுகிறாருன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போகலாம் அந்த இடத்துல. சரி, அந்த பெண்ணு தான் கோவமாக பேசுகிறாருன்னா அந்த ஆண்மகன் வந்து விட்டு கொடுத்து போகலாம். யாருமே விட்டு கொடுக்காம தாட் போட்டுன்னு பேசும் பொழுது அந்த குடும்பத்தோட ஒரு அன்பு உடஞ்சி போயிடுது. குழந்தைகள் தான் பாதிக்கப்படுறாங்க அதில். இப்போயே நினச்சி பாருங்களேன், வாழ்க்கையில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது. திடீர்னு எது வேணாலும் நடக்கலாம். வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். வாழ்க்கை துணையவே நீங்கள் இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, யாரையோ ஒருத்தர் இழந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அவங்களோட அருமை தெரியும். அவங்க செஞ்ச நன்மைகள்லாம் அதுக்கப்புறம் தான் வெளிப்படும். ஐயோ, உனக்கு இது கேட்டியே நான் வாங்கி கொடுக்க முடியலையே உனக்கு, அதுக்குள்ளேயே நீ என்னை விட்டு போயிட்டு ஏங்குனா திரும்பி வர போகிறாங்களே கிடையாது. அவங்க ட்ரெஸ்ஸஸை பார்த்தாலும் எங்கள் இவ்வளோ அடுக்கி வச்சிருக்கியே, ஒன்று கூட நான் அணிவிக்காமல் போயிட்டியே, திரும்பி வர போகிறாங்களா, வரமாட்டாங்க. நீ அங்கே கூட்டி போக சொன்னியோ, நீ அது கேட்டியே நான் வாங்கி கொடுக்காமல் போச்சே, அழுது பிரயோஜனம் இல்லை, திரும்பி வருவாங்களா, வரமாட்டாங்க. அதனால் இருக்கும்போதே அன்போட பரஸ்பரத்தோட பாசத்தோட வாழ்ந்துட்டிங்கன்னா குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கலாம் கடைசி வரைக்கும். நீங்கள் அன்பாக நடந்துக்கிட்டிங்கன்னா பிரபஞ்சத்துக்கான ஒரு சக்தி இருக்குது. நம்ம ஒருத்தவங்கள்ட்ட அன்பை கொடுத்தோம்னா அவங்க 2 மடங்காக திருப்பி நம்ம கொடுப்பாங்க. எதுவாக இருந்தாலும், அன்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. அதனால் அன்போடு வாழுங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழுங்கள். கணவன் நல்லா இருந்தால் தான் மனைவி நல்லா இருக்க முடியும், மனைவி நல்லா இருந்தால் தான் கணவன் நல்லா இருக்க முடியும், 2 பேர் நல்லா இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்க முடியும். அதனால் எப்பொழுதும் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ விவர்ஸ்.